கர்நாடகா மாநிலம் தர்மஸ்தலாவில் இருக்கிற ஒரு சின்ன வீடு. அன்னைக்கு 2012 அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி காலையில அவங்க அம்மா உணவு செய்யறதுக்கு தாமதமாகிட்டதுனால கல்லூரிக்கு தாமதமாகிடும் என்று சொல்லிட்டு காலையில 7:30 மணிக்கெல்லாம் தன்னோட வீட்டில இருந்து கல்லூரிக்கு போற பேருந்தை பிடிக்கிறதுக்காக சௌஜன்யா வீட்டில இருந்து அவசரமா கிளம்பி போறா. சௌஜன்யா ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுதேஸ்வரா கல்லூரியில படிச்சுட்டு வர மாணவி. அதே நாள் கல்லூரி அன்னைக்கு முடிச்சிட்டு பேருந்துல ஏறி மதியம் 3:45 மணிக்கெல்லாம் வழக்கம் போல வீடு திரும்புறா. அன்னைக்கு அந்த பேருந்துல அதே கல்லூரியில படிக்கிற மாணவர்கள், கூட படிக்கிற நண்பர்கள், அதே கல்லூரியில கற்பிக்கிற ஆசிரியர்கள் பயணம் பண்ணினதுனால எல்லாருக்குமே சௌஜன்யா அன்னைக்கு அந்த பேருந்துல பயணம் செஞ்சது தெரிஞ்சிருக்கு. சாயந்தரம் 4 மணிக்கு அந்த பேருந்துல இருந்து நேத்ராவதி பேருந்து தரிப்பிடத்துல இறங்கி அவ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. சௌஜன்யா அவ வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு குறைஞ்சது 20 நிமிடம் ஆச்சுமாகும். சௌஜன்யா நடந்து போற வழியில பிரகிருதி என்று சொல்லப்படுற ஒரு வைத்தியசாலை ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் அந்த வைத்தியசாலையில காவல் பணிக்காக வேலையில நின்று கொண்டிருந்த வைத்தியசாலை காவலர் சௌஜன்யா அந்த வழியால நடந்து போறத அன்னைக்கு பார்த்திருக்கார். அதே சமயம் சௌஜன்யா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ எதிர்பக்கமா ஜீப்பொன்ல வந்துட்டு இருந்த சௌஜன்யா மாமா விட்டல் கவுடாவும் சௌஜன்யா கல்லூரி முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறத கண்டு ஜீப்பை நிறுத்தி கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்துட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கார். அது வளமையா கல்லூரிக்கு போய் வர பாதை என்பதனால தனியா போய் வரதுல அவளுக்கு பிரச்சனை எதுவும் இருந்திருக்கல என்று அவங்க குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும். இந்த சந்தர்ப்பம் தான் மத்தவங்க சௌஜன்யாவை உயிரோட பார்த்த கடைசி தருணம். அன்னைக்கு மாலை 6 மணி இருக்கும். வளமையா வீட்டுக்கு வந்து சேர்ற மகள் வீட்டுக்கு வந்திருக்கல. இதனால சௌஜன்யா அம்மா குசுமாவதி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு பொழுது மறைய ஆரம்பிக்குது. அதுக்கு மேலேயும் பொறுத்து கொள்ள முடியாத சௌஜன்யா அப்பா அன்னைக்கு மகள் அவளோட உறவினர்கள் வீட்டுக்கோ இல்லனா அவளோட கல்லூரியில படிக்கிற நண்பர்கள் வீட்டுக்கோ போயிருக்கலாம் என்று நினைச்சு அங்க போய் விசாரிச்சு பார்த்திருக்கார். ஆனா அவர் விசாரிச்ச யாருக்குமே அன்னைக்கு சௌஜன்யா பத்தி எந்த தகவலும் தெரிஞ்சிருக்கல. அன்னைக்கு சௌஜன்யா காணாம போயிட்டா என்ற தகவல் அந்த ஊர் முழுவதிலும் பரவ ஆரம்பிக்குது. அதனால அந்த ஊர்ல இருக்கிற தோராயமா 2000 பேர் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடத்திலையும் காணாமல் போன பொண்ணு கண்டுபிடிக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு தேடியும் அன்னைக்கு சௌஜன்யா பற்றி எந்த தகவலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. இரவு 10 மணி வரைக்கும் தேடி பார்க்கறாங்க. எங்கேயுமே சௌஜன்யா கிடைக்கல என்பதனால சௌஜன்யா அப்பா காவல்துறைக்கு போய் புகார் கொடுக்க முடிவு பண்றார். அன்னைக்கு சௌஜன்யா அப்பா காணாமல் போன தன்னோட மகளோட புகைப்படத்தை எடுத்துட்டு காவல்துறைக்கு போறார். அன்னைக்கு நள்ளிரவுல இருந்து ரொம்பவே மழை பெய்து கொண்டிருந்ததுனால சௌஜன்யாவை தேடுறது காவல்துறைக்கு கடினமா போயிருக்கு. அதனால அடுத்த நாள் தேடலாம் என்று முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் அக்டோபர் 10 அன்னைக்கு காலையில இருந்தே மறுபடியும் சௌஜன்யாவை பெற்றோரும் கிராம மக்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. காலை 8 மணி இருக்கும். சௌஜன்யா வீட்டில இருந்து சில மீட்டர்கள் தள்ளி இருக்கிற ஒரு புதர் ஒண்ணுக்குள்ள ஒரு மனித சடலம் கிடக்கிறதா அந்த ஊர்வாசிகள் மத்தியில ஒரு கதை பரவ ஆரம்பிக்குது. நீங்க நினைக்கிறது சரிதான். அது காணாமல் போன சௌஜன்யாவோட உடல் தான். சௌஜன்யாவோட கைகள் ரெண்டும் கட்டப்பட்டிருக்கு. அவள் போட்டிருந்த துணிகளோட பெரும்பகுதி கிழிக்கப்பட்டிருக்கு. உடம்புல எல்லா இடத்திலையும் ஆழமான காயங்கள் இருந்திருக்கு. அவளோட அந்தரங்க உறுப்புகள் சேதமாக்கப்பட்டிருக்கு. சுருக்கமா சொன்னா யாரோ ஒருத்தரால அந்த அப்பாவி பெண் கொடூரமாக வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா. சம்பவம் நடந்த இடத்துக்கு காவல்துறை வாரத்துக்கு முன்னாடி ஊர் மக்கள் வந்திருந்ததுனால சில விஷயங்களை அவங்க கவனிக்கிறாங்க. அன்னைக்கு இரவு முழுவதுமே மழை பொழிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஆனா சௌஜன்யா உடல் நனைஞ்சிருக்கல. அவளோட புத்தகங்கள், புத்தக பை எதுவுமே நனைஞ்சிருக்கல. அதனால சௌஜன்யா வேறு ஒரு இடத்துல கொல்லப்பட்டு இங்க கொண்டு வந்து போடப்பட்டிருக்கணும் என்பது தெளிவாக தெரியுது. சௌஜன்யா உடல் கிடைச்ச இடம் அவங்களோட வீட்டுல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல நடந்து போகக்கூடிய தூரத்துல தான் இருந்திருக்கு. சௌஜன்யாவோட குடை அவளோட சடலம் கிடந்த இடத்துல இருந்து சில மீட்டர் தூரத்துல கிடந்திருக்கு. அவள் போட்டிருந்த 2 செருப்புகள்ல ஒரு செருப்பு காணாமல் போயிருக்கு. அடுத்த நாள் அக்டோபர் 11, 2012 அன்னைக்கு சௌஜன்யா உடல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாளைக்கு பின்னாடி அந்த கிராமத்தில் இருக்கிற 5 பேர் ஒரு நபரை பிடிச்சு அடிச்சு பெல்தங்கடி காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த நபரோட பேர் சந்தோஷ் ராவ். அதே கிராமத்தில் இருக்கிற கொமடேஸ்வரர் சிலைக்கு பக்கத்துல சௌஜன்யா உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அன்னைக்கு சாயந்தரம் சந்தோஷ் ராவ் தனியே இருந்துட்டு இருந்ததாகவும் அவனை விசாரிக்க போனப்போ அங்க இருந்து அவன் தப்பியோடியதாகவும் அதனால சௌஜன்யாவை சந்தோஷ் தான் கொண்டிருக்கணும்னு சந்தேகப்பட்டு அவனை கூட்டிட்டு வந்த நபர்கள் காவல்துறை கிட்ட சொல்றாங்க. கர்நாடகாவோட சிக்கமகளூர் என்ற மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ட்ரிங்கேரி நகரத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் சந்தோஷ் ராவ்.
சந்தோஷ் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதனால 6 ஆண்டுகளா சிகிச்சை எடுத்து வந்திருக்கார். ஒரு ஹோட்டல் உள்ள வேலை செஞ்சு அங்கேயே சாப்பிட்டு வந்த சந்தோஷ் அக்டோபர் 9ஆம் தேதி அன்னைக்கு தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கான். சந்தோஷோட மனநலம் பாதிக்கப்பட்டது என்பதனால அவனோட தோற்றத்தை வச்சு யாருமே அவனுக்கு தங்குறதுக்கு அறை கொடுக்க மாட்டாங்க. அதனால கிடைக்கிற இடத்துல தங்கி கொள்வான். அப்படித்தான் அன்னைக்கு அந்த சிலை கிட்ட ஓய்வு எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். அக்டோபர் 11 அன்னைக்கு மாலை 5 மணி போல அங்க தங்க வந்தப்பதான் அவனை அங்கிருந்து 5 பேர் பிடிச்சு காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இனி இந்த வழக்குல நான் சொல்ல போற சில உண்மையான சம்பவங்களை கேட்கறதுக்கு தயாராருங்க. மற்ற வழக்குகளை போல இல்லாம இந்த வழக்கு ரொம்பவே மாறுபட்டிருக்கிறதுக்கு காரணம் வீடியோவோட முடிவில் உங்களுக்கே தெரிய வரும். சவ்யன்யா இருந்து 12 வருடங்களுக்கு மேலாகியும் சிபிஐ சிஐடி கைகளுக்கு இந்த கேஸ் போயிருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே இந்த வழக்கோட குற்றவாளி தண்டிக்கப்படல. குற்றவாளி யார் என்று தெரிஞ்சும் தண்டிக்கப்படல. இந்த வழக்கோட குற்றவாளிகளை காப்பாற்ற பல விளையாட்டுகள் நடந்திருக்கு. பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி உண்மையை மறைக்க அவங்க முயற்சி பண்ணினதோட தவறி கூட யாரும் அவங்க பேரை சொல்ல முடியாத அளவுக்கு சட்டத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேஸை மொத்தமா இல்லாம பண்ண என்னென்ன வேலையெல்லாம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இந்த கேஸ் 12 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இப்போ சோசியல் மீடியாவில் சமீர் எம்டி என்ற ஒரு யூடியூபர் போட்ட வீடியோ தான் காரணமாயிருக்கு. இப்போ வரைக்கும் 19 மில்லியன் பேர் அந்த காணொலியை பார்த்திருக்காங்க. இந்த வீடியோ ரொம்பவே வைரலாகினதுக்கு பின்னாடி சமீர் எம்டி யூடியூபர் மேல கர்நாடகா பல்லாரி காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸை மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி எழுத்தாளர்கள் சங்கம் பெங்களூர்ல ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கேஸை விசாரிக்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் சேகரிச்ச ஆதாரங்களை நியூஸ் மினிட் ஊடகம் அவங்க யூடியூப் பக்கத்துல அப்லோட் பண்றாங்க. சில நாட்களிலேயே அந்த காணொளி காவல்துறையால ரிப்போர்ட் செய்யப்பட்டு யூடியூப் பக்கத்துல இருந்து டிலீட் செய்யப்பட்டிருக்கு. நீங்க இப்போ ஒரு கிரைம் போலீஸ் ஜோசிங்க. ஒருத்தர் காணாமல் போனா முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க கடைசியா எங்க காணாமல் போனாங்களோ அங்க இருக்கிற சிசிடிவியை தான் முதல்ல தேடி பார்ப்பீங்க. ஆனா இந்த கேஸ்ல அப்படி எதுவும் நடந்திருக்கல. சவ்யன்யா பேருந்து தரிப்படத்துல இறங்குனதுல இருந்து வீடு வரைக்கும் சில இடங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்திருக்கு. ஆனா அப்போ உதவி ஆய்வாளராக இருந்த ஜோகேஷ் நாயர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை சரியான நேரத்துல கலெக்ட் பண்ணி சேமிச்சு வைக்கல. சவ்யன்யா சடலம் கிடைச்ச இடத்துல அன்னைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி இருந்தாங்க. ஆனா அந்த இடம் சரியாக பாதுகாக்கப்படல. சடலம் கிடந்த இடம் வீடியோ பண்ணி வைக்கப்படல. சம்பவ இடத்துல அத்தனை தடயங்கள் இருந்தும் அது எதுவுமே காவல்துறையினால சேகரிக்கப்படல. சவ்யன்யா உடல்ல செய்யப்பட்ட பிரேத பரிசோதனை ஒளி மங்களாக இருக்கிற ஒரு இடத்துல தான் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி பண்ணப்பட்ட இந்த பிரேத பரிசோதனையும் காணொலியாக பதிவு பண்ணப்படல. சவ்யன்யா கொடூரமா சிதைக்கப்பட்ட பின்னாடி அவளோட கழுத்துல இருந்த கல்லூரி அடையாள அட்டையின் நைலோன் நாடாவால அவளோட கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா. கழுத்து 7 அங்குலத்துக்கு அழுத்தமாக இறுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல பிரேத பரிசோதனை அப்போ உடலின் உள்ளுறுப்புகள் சேகரிக்கப்பட்டு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்படும். அத்தோட இரத்தம் மற்றும் விந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தடயவியல் ஆய்வுக்கூடத்துக்கு உடனடியாக அனுப்பப்படணும். ஆனா அக்டோபர் 18 அன்னைக்கு தான் காவல்துறையினால இந்த தடயங்கள் மேலதிக சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. 8 நாட்கள் தாமதமாகினதுனால இந்த தடயங்கள் முற்றாகவே அழிஞ்சு போயிருக்கு. அதோட இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட பல தடயங்களை மாத்திரத்துக்கும் அழிக்கிறதுக்கும் காவல்துறையோட பங்கு பெருமளவில் இருந்திருக்கு. சவ்யன்யா இருந்து 2 நாட்களுக்கு பின்னாடி காவல்துறை சவ்யன்யா வீட்டுக்கு வந்ததோட வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக சவ்யன்யா துணிகளை தர சொல்லி கேட்கிறாங்க. குறிப்பா உள்ளாடைகளையும் கேட்டு வாங்கி கொள்றாங்க. சவ்யன்யா உடல் கிடைச்சப்போ அங்க அவளோட உள்ளாடைகள் காணாமல் போயிருக்கு. காவல்துறை சந்தோஷ சவ்யன்யா வழக்கோட குற்றவாளியாக நீதிமன்றத்துல கொண்டு சென்று ரிப்பாட்டினப்போ சவ்யன்யா உள்ளாடை சந்தோஷ் கிட்ட இருந்ததா சொல்லி ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கறாங்க. ஆனா அந்த உள்ளாடை சவ்யன்யா இறந்ததுக்கு பின்னாடி போலீஸ் அவங்களோட வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணினதா சொல்லப்படுகிறது. அந்த உள்ளாடையில சவ்யன்யாவோட அம்மா தையல் போட்டிருந்திருக்கா. அதை வச்சு அது ஒரு போலியான ஆதாரம் என்பது பின்னாட்கள்ல தெரிய வருகிறது. ಅಲ್ಲಿ ಉಡುಪು ಉಲಾಯ್ದ ಡ್ರೆಸ್ ಉಲಾಯ್ತೀನಿ ಹೂ ಭಾರತದಲ್ಲಿಗೆ ಏನೊಂದು ಹತ್ತಿರ ಹೆಂಗ ಇಲ್ಲ ಇರುತ್ತೆ ನೀನೆ ಸ್ವಲ್ಪ ಎಂಜಿನ ಭಾರತ ಇನ್ ಕೊರ್ಲೆ ಬಂಡೇರು ಅವನೇನು ಹೇಳಿದಂತೆ ನೀನು ಒಪ್ಕೊಳ್ತೀರ ಒಪ್ಕೋ, ಇಲ್ಲದ್ರೆ ನೀವು 4 ಜನ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರಲ್ಲ, ನಿಮ್ಮ 4 ಜನರಲ್ಲಿ 4 ಜನರು ಅನ್ಸ ನಿನ್ನ ತಂದೆ ಅನ್ಸ ಈ ಕೇಸಲ್ಲಿ ಫಿಟ್ ಮಾಡಿ ಒಳಗೆ ಹಾಕ.
ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಜಬ್ಬನನ್ನು ಹಾಕಿ ಒಳಗೆ ತಗೊಂಡೋಗಿ ಅಂತ. சந்தோஷ் உடம்புல காயங்கள் இருந்த அடையாளம் இருந்திருக்கு. காவல்துறை சைட்ல இருந்து அது சவ்யன்யாவால ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னாங்க. ஆனா சவ்யன்யாவோட பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தப்போ சவ்யன்யாவோட நகத்திலேயோ இல்லனா உடம்புலேயோ சந்தோஷோட டிஎன்ஏ அடையாளங்கள் எதுவும் இருந்திருக்கல. அவனோட உடம்புல இருந்த காயங்கள் அன்னைக்கு அவனை பிடிச்ச நபர்களால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சவ்யன்யாவோட அந்தரங்க உறுப்புல ஒட்டி இருந்த மண் எதுவும் சந்தோஷ் துணியிலேயோ சந்தோஷ் உடம்புலேயோ இருந்திருக்கல. குறிப்பா சந்தோஷுக்கு ஃபீமோசிஸ் என்ற ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இருக்கிற நபர்களுக்கு உடலுறவுல அதிக வலி இருக்கும். இதனால சந்தோஷுக்கு உடலுறவு கொள்றது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயம் என்பதும் வெளிச்சத்துக்கு வருகிறது. 2023 போலீசால கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் பொய் என்று நிரூபிக்கப்பட்டதோட சந்தோஷ் நிரபராதி என்று நீதிமன்றம் அவரை விடுதலை பண்ணுது. சவ்யன்யா வழக்கோட ஆதாரங்களை மாற்றி போலியான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுத்த குற்றத்துக்காக ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் தண்டிக்கப்பட்டாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. அதுக்கு பதிலா ஆய்வாளராக இருந்த பாஸ்கர் ராய் டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்றிருக்கார். உதவி ஆய்வாளராக இருந்த யோகேஷ் பெல்தங்கடி காவல் நிலையத்தில் இருந்து பெங்களூரு காவல் நிலையத்துக்கு இடமாற்றம் பண்ணப்பட்டு பின்னாடி ஒரு பொய் வழக்குக்காக அவரை பணி நீக்கம் பண்ணி இருக்காங்க. சோ இதற்கு பின்னாடி இருந்த அந்த ஆதிக்கம் பொருந்திய நபர் யார்? சவ்யன்யா அப்ப யாரால தான் கொல்லப்பட்டாங்க? இப்ப வரைக்கும் இதற்கு பதில் கிடைக்கல. அக்டோபர் 10 அன்னைக்கு சவ்யன்யா உடல் கிடைச்ச இடத்துல காவல்துறை மோப்ப நாய்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கல. சடலம் கிடைச்ச இடத்துல இருந்து ஒரு புகைப்படம் கூட காவல்துறை எடுத்து வைக்கல. சவ்யன்யா சடலம் கிடந்த இடத்துக்கு பக்கத்துல 2 மொபைல் நம்பர்கள் எழுதப்பட்ட காகித துண்டு ஒன்று கிடந்திருக்கு. அந்த துண்டு சாட்சி பட்டியல்ல சேர்க்கப்பட்டிருக்கல. சவ்யன்யாவை கடைசியா பார்த்த யாருமே இந்த கேஸ்ல சரியாக விசாரிக்கப்படல. சவ்யன்யா உடல்ல இருந்து 2 அடையாளம் தெரியாத டிஎன்ஏக்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அது சந்தோஷோட டிஎன்ஏயோட ஒத்து போகல. சோ காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக சந்தோஷ பலிகாடா ஆக்கியிருக்காங்க என்பது அப்பட்டமா தெரியுது. காவல்துறை இந்த வழக்கை தவறா வழி நடத்துறாங்க என்பது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. இதனால 2012 நவம்பர் மாதம் வழக்கு சிஐடியோட கைகளுக்கு மாற்றப்படுகிறது. சிஐடி அன்னைக்கு சவ்யன்யாவை நேர்ல பார்த்த சாட்சியங்கள் கிட்ட இருந்து வாக்குமூலங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்பதான் சவ்யன்யா படிக்கிற அதே வகுப்புல படிக்கிற வர்ஷா என்ற ஒரு பொண்ணோட அம்மா அன்னைக்கு மதியம் 1:15 போல சவ்யன்யா உடல் கிடைச்ச தெருவுக்கு பக்கத்துல இருக்கிற தெருவுல மோட்டார் வண்டியில 3 ஆண்கள் நிக்கிறத கண்டிருக்கா. அதுல ஒருத்தர் மோட்டார் வண்டியில அமர்ந்து கொண்டிருக்கிறதோட இன்னும் 2 பேர் நின்று கொண்டு பேசி கொண்டிருந்திருக்காங்க. அன்னைக்கு சந்தோஷம் பிடிச்சு காவல்துறை கிட்ட கொடுத்த 5 நபர்கள் மேல சவ்யன்யா குடும்பம் இந்த வழக்குக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாக சந்தேகிக்குது. அதுல ஒருத்தர் கர்நாடகாவோட பெரிய பிரபலம் ஒருத்தரோட சொந்தக்கார நபர். அவர் யார் என்பதை நான் பின்னாடி சொல்றேன். அந்த நபர்களை பிடிச்சு விசாரிக்க சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்குது. அதனால சிஐடி அவங்கள அழைச்சி வந்து விசாரிக்க ஆரம்பிக்குது. குறித்த அந்த சக்தி வாய்ந்த நபரோட உறவினர் அன்னைக்கு பீகார்ல இருந்ததா சொல்லி அவரோட பாஸ்போர்ட் மற்றும் விசாவை காட்டி அதுல இருந்து தப்பிச்சிருக்கார். மீதம் இருக்கிற ஆட்களோட வாக்குமூலம் பதிவு பண்ணப்படுகிறது. ஆனா கடைசியா இந்த 5 பேரும் குற்றம் நடந்த அன்னைக்கு வேற எங்கேயோ இருந்ததா சொல்லி அவங்களுக்கும் சவ்யன்யா கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சிஐடி நீதிமன்றத்துல சாட்சியங்களை சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா இந்த நபர்கள் சம்பவம் நடந்த அன்னைக்கு எங்க இருந்தாங்க என்று அவங்களோட மொபைல் போன் லொகேஷனை செக் பண்ணி இருந்தாலே சிஐடிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை அவங்க பண்ணி இருக்கல. சிஐடி விசாரணையில நம்பிக்கை இழந்த மக்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும்னு போராட்டம் பண்றாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் தர்மஸ்தலாவில் தீர்க்கப்படாத மர்மமான இறப்புகள் 463 பதிவாகி இருக்கு. அதுலயும் 95 வழக்குகள் சவ்யன்யா மாதிரி இளம் பெண்கள் கொல்லப்பட்ட வழக்குகளா தான் இருந்திருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்களை சொல்ல போனா கண்டிப்பா அது உங்களை ஆச்சரியப்படுத்தும். சோ வீடியோவை பொறுமையா இருந்து பாருங்க. பிரச்சனை அதிகமாகி போனதுனால சவ்யன்யா வழக்கு 2013ஆம் ஆண்டு சிபிஐக்கு ஒப்படைக்கப்படுகிறது. முன்னாடியே சவ்யன்யா கொலையில சந்தேகப்பட்ட 5 பேருக்கு எதிராக விசாரணைக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பி இருக்கு. ஆனா அந்த 5 பேரும் அவங்களுக்கு இருந்த ஆதிக்கத்தை பயன்படுத்தி கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் இருந்து அந்த விசாரணைக்கு எதிராக தடை உத்தரவு பெற்றுக்கொள்றாங்க. 4 ஆண்டுகள் முடிந்த பின்னாடி 2017 அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சிபிஐ விசாரணையோட கடைசி குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுது. அதுல சந்தோஷ் தான் குற்றவாளி என்றும் அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி முன்னாடி சொன்னது போல போலியான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சிபிஐ சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா சந்தோஷ் குற்றவாளி இல்லை என்பது 6 வருடங்கள் சந்தோஷ் சிறை தண்டனை அனுபவிச்சு முடிச்ச பின்னாடி 2023 ஜூன் 16ஆம் தேதி அன்னைக்கு தான் நிரபராதி என்று நீதிமன்றம் அவரை விடுதலை பண்ணி இருக்கு. இன்னைக்கு சந்தோஷ் ஒரு துப்புரவு தொழிலாளியா வேலை செய்து வரார். 2016 சந்தோஷோட அம்மாவும் சந்தோஷ் சிறையில் இருந்தப்போ இறந்து போயிருக்கா. சவ்யன்யா வழக்கில் இருந்த எல்லா தடயங்களும் அளிக்கப்பட்டு ஒரு அப்பாவி நபர் இதுல சிக்க வைக்கப்பட்டு அவரோட வாழ்க்கையே
சீரடிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறப்போ இந்த வழக்குக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த ஒரு உண்மையை மட்டுமில்லாம தர்மஸ்தலாவோட தீர்க்கப்படாத பல வழக்குகளுக்கு பின்னாடி இருந்த உண்மையை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தின ஒரு முக்கியமான பங்கு கிரீஸ் மத்தன்னாவருக்கு உண்டு. கிரீஸ் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். கர்நாடக காவல்துறையில நடக்கிற ஊழல்களை சகிச்சிட்டு போக முடியாத கிரீஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சமூக அநீதிக்கு எதிராக போராடி வார ஒருத்தர். சவ்யன்யா வழக்கு பற்றி கிரீஸுக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து அதை பற்றி விசாரிக்க தொடங்கி இருக்கார். கடந்த பல தசாப்தங்களா தர்மஸ்தலாவில் நடந்து வர பல தீர்க்கப்படாத வழக்குகளை எடுத்து விசாரிச்சாலும் சவ்யன்யா வழக்கு உட்பட அநேகமான வழக்குகள் ஒரே புள்ளியில போய் முடிகிறத கிரீஸ் கண்டுபிடிச்சிருக்கார். கர்நாடகாவில் அரசியல், காவல்துறை, மருத்துவம், கல்வி என்று எல்லா துறைகள்லையும் தன்னோட பண பலத்தால் நினைச்ச நேரத்தில் செய்யக்கூடிய அதிகாரம் இந்த ஜமீன்தாருக்கு இருக்கு. சவ்யன்யா கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேர்ல ஒருத்தர் இந்த ஜமீன்தாரோட மருமகன் என்று சொல்லப்படுகிறது. மற்ற 4 பேர்ல 3 பேர் இந்த ஜமீன்தாரோட அறக்கட்டளையோட முக்கிய பொறுப்புகளில் இருக்கிற நபர்கள். தர்மஸ்தலாவில் இருக்கிற பணக்கார கோவில் ஒன்று இவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இயங்கி வருகிறது. இந்த கோவிலோட அறக்கட்டளைகள் இந்த ஜமீன்தார் குடும்பத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வருகிறது. இந்த ஜமீன்தார் அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு அதிகமான பணம் காரணமா ஒரு சக்தி வாய்ந்த நபராக இருக்கார். இதனால எண்ணற்ற குற்றங்களை இந்த ஜமீன்தார் பண்ணி வந்ததா கிரீஸ் தன்னோட தனிப்பட்ட விசாரணைகள் மூலம் கண்டுபிடிச்சிருக்கார். காவல்துறையோ, சிஐடியோ, சிபிஐயோ யாருமே இந்த ஜமீன்தாருக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகளும் இப்போ வரைக்கும் எடுத்திருக்கல. அதுக்கு பதிலாக அவரோட பேரை எந்த ஒரு வழக்கிலையும் அடிப்படாமலே காப்பாற்றி வந்திருக்கிறாங்க. 2012 நடந்த சவ்யன்யா வழக்கு மட்டுமில்லாம இந்த ஜமீன்தார் சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் இப்பவும் தீர்க்கப்படாத ஒன்றாகவே இருந்து வருகிறது. 2012 செப்டம்பர் 21 நடந்த தர்மஸ்தலா யானைப்பாகன் நாராயணா மற்றும் நாராயணாவோட சகோதரி கொலை வழக்கு சொல்லப்படுகிறது. நாராயணாவுக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை அவர்கிட்ட இருந்து அபகரிக்க இந்த கொலை நடந்ததா சொல்றாங்க. நாராயணா கொல்லப்பட்ட பின்னாடி அவர் வீட்டில இருந்து அவரோட நிலப்பத்திரம் காணாம போயிருக்கு. 10 வருடங்களுக்கு பின்னாடி இதே நிலத்துல ஜமீன்தார் குடும்பம் மிகப்பெரிய ஹோட்டல் கட்டி திறப்பு விழா ஒன்று கொண்டாடி இருக்காங்க. 1977 நடந்த வேதவழி வழக்கு. ஜமீன்தாருக்கு சொந்தமான தனியார் பள்ளி ஒன்றுல ஆசிரியரா வேலை செஞ்சு வந்தவர் இந்த வேதவழி. பள்ளியில தனக்கு நடந்த அநியாயத்தை எடுத்து தனியாளா போராடி இருக்காங்க. அதன் பின்னாடி மர்மமான முறையில அவ வீட்டுல எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. குற்றம் வேதவழி கணவர் மேல ஜோடிக்கப்பட்டு வேதவழி கணவர் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கார். 1986 நடந்த பத்மலதா வழக்கு. அந்த ஆண்டு நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் ஜமீன்தார் குடும்பம் போட்டியிட்டு இருக்கு. அதுல போட்டி போட்ட மக்கள் செல்வாக்கு அதிகம் இருந்த பத்மலதாவோட அப்பா கிட்ட தேர்தலில் இருந்து விலகச் சொல்லி அதுக்கு பத்மலதாவோட அப்பா ஒத்துக்கொள்ளல. அடுத்த நாளே அவரோட மகள் பத்மலதா காணாமல் போறா. பத்மலதா கடத்தப்பட்ட 56 நாட்களுக்கு பின்னாடி அவளோட சடலம் நேத்ராவதி ஆற்றில இருந்து மீட்கப்பட்டிருக்கு. 56 நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்டு பத்மலதா கொல்லப்பட்டிருக்கா. சவ்யன்யாவை கொலை பண்ணினதா சொல்லி அன்னைக்கு சந்தோஷ் ராவை பிடிச்சி போலீஸுக்கு கிட்ட கொடுத்த 5 பேர்ல ரவி பூஜாரி என்ற ஒருத்தர் மட்டும் போலீஸ்ல அப்ரூவரா மாறி இருக்கார். அவர் கொடுத்த வாக்குமூலத்துல சந்தோஷ் ராவ் குற்றவாளி இல்லை என்றும் உண்மையான குற்றவாளிகள் ஜமீன்தாரோட மருமகன் மற்றும் அவரோட 2 நண்பர்கள் சேர்ந்துதான் இதை பண்ணினாங்க என்று சொல்லி சில நாட்களுக்கு பின்னாடி மர்மமான முறையில ரவி பூஜாரியும் இறந்து போயிருக்கார். சவ்யன்யா காணாமல் போன அன்னைக்கு 3 நபர்களை அந்த ஏரியாவில் பார்த்ததா சிபிஐ கிட்ட சவ்யன்யா ஊர்க்காரங்க ஒருத்தங்க சொல்லி இருப்பாங்க. இதை நான் முன்னாடியே சொல்லி இருப்பேன். இப்போ ரவி பூஜாரி சொன்னதையும் ஒரே புள்ளியில கொண்டு நிப்பாட்டி பாருங்க, உண்மை என்ன என்பது உங்களுக்கே புரியும். இனியும் சவ்யன்யா கொலை வழக்கில் ஏதாவது திருப்பங்கள் நடந்து கொல்லப்பட்ட சவ்யன்யாவுக்கு நியாயம் கிடைச்சா கண்டிப்பா இன்னொரு வீடியோவில் நான் அதையும் அப்லோட் பண்றேன். ஜஸ்டிஸ் ஃபார் சவ்யன்யா.